என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உலக ரீதியாய் பார்க்கும்பொழுது எது மிகப்பெரிய ஆயுதமாய் காணப்படுகிறது? மற்றவங்களை அடிக்கிறதும் உதைக்கிறதும் திட்டுறதும் மற்றவங்க மீது ஆளுகை செய்வதும் இதுதான் ஆயுதம் என்று சொல்லி எண்ணப்படுகிறது. எங்கள் வீட்டில் என்ன மீறி யாரும் எதுவும் பேச முடியாது. நான் ஒரு குரல் கொடுத்தனா அத்தனை பேர் அமைதியாகிடுவாங்க. என்னை எதிர்த்து ஏதாவது ஒன்று பேசுனாங்கன்னா முடிஞ்சு போச்சு, நான் ஒரே ஒரு சத்தம் தான் போடுவேன், அவ்வளோதான், அடங்கிடுவாங்க. இதை தான் பல பேர் தங்களுக்கு ஆயுதமாக நினைத்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் ஒரு லெவலுக்கு தான் பார்ப்பேன், அதுக்கு மேலே கை நீட்ட ஆரம்பிச்சிடுவேன். இது அவர்களுக்கு சில பேருக்கு ஆயுதமாய் காணப்படும். சில பேர் மெய்யாகவே ஆயுதங்களை எடுத்து அடிக்கவும் ஆரம்பிப்பார்கள். இதை தான் உலகம் ஆயுதம் என்று சொல்லி கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எது நமக்கு ஆயுதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு சுட்டி காட்டுகிறார் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பேதுரு சபைக்கு எழுதின முதல் நிருபத்தில் 4வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில், இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாமிசத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளை சகித்து கொள்ளுதல், நிந்தையை சகித்து கொள்ளுதல், மற்றவர்கள் நம்மை தூஷித்து பேசினாலும் அதை பொறுமையோடு கூட தாங்கிக் கொள்ளுதல், இதுதான் ஆயுதம் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். இது உலகத்தின் பார்வையில் வேடிக்கையாக தான் இருக்கும். திட்டுறவன் தான் பலசாலியாக தெரியும், திட்டு வாங்குறவங்க பலகீனர்களாக காணப்படுவாங்க. அவமானப்படுத்துகிறவன் பெரிய பலவானாக தெரிவான், அவமானப்படுத்தப்படுகிறவர்கள் கனவீனப்பட்டது போல காணப்படும். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் எப்படி காணப்படுகிறது? நீங்கள் சகித்து கொண்டால், கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தையை தாங்கிக் கொண்டால் அது உங்களுக்கு ஆயுதமாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தி காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, முடிவில் யார் ஜெயிக்க போகிறது தெரியுமா? கிறிஸ்து நிமித்தம் சகித்து கொண்டவர்கள் தான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பார்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைய வரையிலும் உன் குடும்ப வாழ்க்கையிலே பதிலுக்கு பதில் நீ பேசியிருக்கலாம். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லி உன் வாழ்க்கையை நீ நடத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் கிறிஸ்து இயேசு நமக்காக பாடுகளை சகித்தது போல அதே ஆயுதமாய் தரித்து கொண்டு செயல்பட்டு பார். உன் குடும்பத்திலே எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படும் என்பதை உன் கண்கள் கண்டு கர்த்தரை மகிமைப்படத்தக்கதான காரியத்தை நீ பார்க்க முடியும். கிறிஸ்து இயேசுவுக்காக நிந்தையை சகித்து கொள்ளுங்கள், தாங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.